வணக்கம் வணக்கம் நண்பர்களே. தேர்தல் 2026 பாஜகவின் கைக்கூலி அப்படின்னு சொல்லி சீமான் அவர்களை போன தேர்தலில் ஜோலியாக முடிச்சு விட்டாங்க. ஆனால் இந்த தேர்தல் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தா ஸ்லீப்பர் செல் அப்படின்றது தான் எனக்கு என்னமோ தோணுதுங்க. யாருடைய ஸ்லீப்பர் செல் அப்படின்றது தான். ஏன்னா விஜய் கூட ரொம்ப நெருக்கி எல்லாம் ஏகப்பட்ட விஷயங்கள் பேசுகிற மாதிரி இருந்து லாரியில் அடிபட்டு சாவு அப்படின்னு சீமான் சொன்னதும், அதுக்கப்புறம் சீமான் போய் ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததும், அப்புறம் அவருடைய கேஸ் எதுவுமே எடுபடாமல் போனதும் எல்லாம் பார்க்கும் பொழுது ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குல்ல. அடுத்து நம்ம யாருக்கு வருவோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள். அவர் தலைவரா இல்லை வேறு யாராவது மாநில தலைவரா என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எப்பெல்லாம் திமுக ஏதாவது பிரச்சனைனா இவர் உள்ளார இறங்குறாரு. இறங்கி குழப்பி விட்டு மக்கள் அதை பிரச்சனையே மறந்துடுவாங்க. அப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் திமுகவுக்கு ஸ்லீப்பர் செல்லா? இதுவும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. சரி, அடுத்து புதுசாக கட்சி ஆரம்பித்து, அதாவது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, எல்லாமே இலவசம் அப்படின்னு சொல்லி கடையை திறந்து வச்சு ஒரு பயம் உள்ளார வரவே இல்லை. இப்படி பார்க்கும் பொழுது ஓட்டை பிரிக்கிறதுக்காக ஒரு ஆளை உள்ளே இறக்கி வச்சுருக்கிறது யாராக இருக்கும்? இதுவும் திமுகவா? அப்போ இளைய தளபதி விஜயும் திமுகவோட ஸ்லீப்பர் செல்லா? ஏன்னா அடுத்த 5 வருஷம், ஏன்னா உடனேயே முதல்வர் ஆக முடியாது, துணை முதல்வர் ஆக முடியாது. அங்கே ஒருவேளை பாஜகவோட ரொம்ப ரிலேஷன்ஷிப் வச்சுருந்தாலும் இங்கே ஸ்டேட்டில் யாருடைய இதில் இருக்கணும்? அந்த இதெல்லாம் யோசிக்கணும்ல, யோசிப்பார் கண்டிப்பாக. அப்படி இருக்கும்போது இளைய தளபதி விஜய் யாரோட ஸ்லீப்பர் செல்லாக இருப்பார்? திமுகவோட ஸ்லீப்பர் செல்லு. அப்புறம் வைகோ அவர்கள் திடீர்னு அந்த பக்கம் போயிருக்காரு மாதிரி ஒரு இது சொன்னாங்க. இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது எல்லாம் ஒன்றும் கூடிட்டாங்கடோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த தேர்தல் 2026க்கு சுவாரஸ்யமும் கேலி கூத்துக்கும், அதாவது காமெடிக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு தான் சொல்லலாம். குறிப்பாக சொல்லணுன்னா இந்த ஜென்சி கிட்ஸ் ஆக்சுவலாக அரசியல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து யார் நம்முடைய தலைவர், அவர் என்ன செய்வார், நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது, இது எல்லாத்தையும் கொஞ்சமாவது கவனிங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங். ஆனால் அதை தவற விட்டு, அவ்வளோதாங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்லிட்டேன். இந்த ஸ்லீப்பர் செல் தான் இந்த தேர்தலோட ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரேட்மார்க் அப்படின்ற இந்த தேர்தலுக்கு அப்படின்றத வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக பாருங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்றத மட்டும் மிகப்பெரிய கேலிக்கூத்தாக தான் இருக்கும். அடுத்த காணொலி இதே இந்த ஷார்ட்ஸ்லேருந்து விரிவாக நிறைய அனாலிசிஸ் பண்ணி உங்களுக்காக நான் பேசுகிறேன், நிறைய விஷயங்கள். இந்த காணொலியை பார்த்தமைக்கு மிக்க நன்றி.